அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு கிருஷோபா அகாடமி. கிருஷோபா அகாடமியிலிருந்து உங்கள் கணேசன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ உயிர்நாடி 3ல் தமிழ் ஃபுல் மாடல் ரிவிஷன் டெஸ்ட் 1 என்னங்கிறத பார்த்துடலாம். உயிர்நாடி 3ல் பார்த்தீங்கன்னா தமிழ் சார்ந்த பாடப்பகுதிகள் எதுன்னு பாருங்கள். எழுதும் திறன் கொடுத்துருந்தாரு சாரு. உயிர்நாடி 3 தமிழில் எழுதும் திறனில் சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் அமைத்தல், தொடர் வகைகளில் செய்வினை, செயப்பாட்டு வினை, தன்வினை, பிறவினை, ஒருமை பன்மை, பிழையறிந்து சரியான தொடரறிதல், திணைமரபு, பால் மரபு, காலம், இளமை பெயர், வினை மரபு, தொகை மரபு, நிறுத்தல் குறியீடுகள். இது இலக்கணம் சார்ந்தா. அதே மாதிரி யூனிட் 7ல் தமிழறிஞர்களும் தமிழ் தொண்டில் இந்த 8 பேர்: ஊவேசா, தேப்போ, மீனாட்சி சுந்தரம், லக்குவனார், பாவாணர், அகரமுதலி, பாவலரேறு பெருஞ்சித்தனார், ஜியுப்போ, வீரமா முனிவர், இவங்களை பற்றி என்னங்கிறத கடந்த 8 நாட்களாக ராஜு சார் கொடுத்த லைவ் டெஸ்ட்டை சூப்பராக அட்டன் பண்ணிட்டு வந்தீங்க. இந்த லைவ்ல பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தமிழறிஞர்களும் தமிழ் தொண்டும் சார்ந்த கேள்விகள் ஒரு 60 பக்கமே இருக்கும். ரிமைனிங் ஒரு 40 கேள்விகள் இலக்கணம் சார்ந்து இருக்கும். கண்டிப்பாக இந்த லைவெல்லாம் அட்டன் பண்ணிட்டு வாங்க. அதே மாதிரி விருப்பப்பட்ட உங்கள் மார்க்கை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதில் ஏதேனும் தவறு இருந்தாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். முதல் கேள்விக்கு போயிடலாங்க. ஒருமை பன்மை பிழையற்ற சொல்லை தேர்க. கண்ணகியின் சிலம்பு, இதில் என்ன வரும்? அப்படி ஆப்ஷனில் பாருங்கள். ஆப்ஷன்ல ஆன்சர் சரிதான். கண்ணகியின் சிலம்பு இதுவன்று என்பதுதான் சரியான ஒன்று. இவையன்று, இவையல்ல, இதுவல்ல, இதெல்லாம் தவறு. இதுவன்று என்பது சரியான பதில். வாக்கிய வகையில் சரியான இணையை தேர்க. குமரன் மலையில் நனையவில்லை வினாத்தொடர். அப்துல் நேற்று வருவித்தான் எதிர்மறை வினைத்தொடர். உள்ளே பேசிக் கொண்டிருப்பவர் யார்? பிறவினை தொடர். குமரன் மலையில் நனைந்தார். இந்த வாக்கிய அமைப்பில் சரியான இணை எது? ஆன்சர் சரிதான். அதாவது குமரன் மலையில் நனைந்தான் என்பது உடன்பாட்டு வினைத்தொடர் ஆகும். இதுல மலையில் நனையவில்லை, இது எதிர்மறை தொடரா வரும். அப்துல் நேற்று வருவித்தான் பிறவினை தொடரா வரும். உள்ளே பேசி கொண்டு இருப்பவர் யார்? வினா தொடர்னு வரணும். இதுல ஆப்ஷன் டி சரியான ஒன்று. தைரியநாதசாமி என்பது கீழ்கண்ட எந்த மொழி சொல்லாகும்? இப்போ தைரியநாதசாமி யாருன்னு உங்களுக்கு தெரியும். தெரிஞ்சால் ஆன்சர் பண்ணுங்க கமெண்ட்ஸ்லேயே. தைரியநாதசாமி என்பது கீழ்கண்டவற்றில் எந்த மொழி சொல்லாகும்? ஆன்சர் சரிதான். அதாவது தைரியநாதசாமி என்பது வடமொழி சொல் என்பது சரியான விடை. நிறுத்தற்குறிகள் எது சரியானது? கடல் முத்தினையும் அமிழ்தினையும் தருகிறது. இது அப்படியே ஆப்ஷன்ல பாருங்க. ஆன்சர் சரிதான். அதுல கடல் முத்தினையும் அமிழ்தினையும் தருகிறது என்பதுதான் சரியான விடை. இது தவறு தான். இதுல கமா வரல, இதுல கமா வரல. இது ஆப்ஷன் ஏ கடல் முத்தினையும் அமிழ்தினையும் தருகிறது என்பது சரியான விடையாகும். யாருடைய நிழலில் இருந்து தமிழ் கற்க வேண்டும் என்னும் ஆவல் உண்டாகிறது என்று காந்தியடிகள் கூறியுள்ளார். காந்தியடிகள் சொல்றாரு, இவருடைய நிழலில் இருந்து தமிழ் கற்க வேண்டும் என்னும் ஆவல் உண்டாகிறது என்று கூறியுள்ளார். அவர் யாரு? ஆன்சர் ஊவே சாமிநாதர் என்பது சரியான ஒன்று. போப் அவர்கள் தன் இறுதி காலத்தின் போது கீழ்கண்ட எந்த நூலை பதிப்பிக்கவில்லை? ஜியு போப் தன்னோட இறுதி காலத்தின் போது கீழ்கண்ட எந்த நூலை பதிப்பிக்கவில்லை? இதுல ஆன்சர் பார்த்தீங்கன்னா நன்னூலை பதிப்பிக்கவில்லை என்பது சரியான விடையாகும். சாலவும் நன்று, இது எவ்வகை தொடர்? சாலவும் நன்று, சால, உரு, தவ, நனி, இதெல்லாம் என்னன்னு பார்த்துருக்கோம். உரிச்சொல் தொடர். ஆப்ஷன் சி இதற்கு சரியான விடை. உரிச்சொல் தொடர் என்பது சரி. கீழ்கண்ட யாரை போன்று அயோத்தியதாச பண்டிதரும் எழுத்து சீர்திருத்தம் செய்துள்ளார்? கீழ்கண்ட யாரை போன்று அயோத்தியதாச பண்டிதரும் எழுத்து சீர்திருத்தம் செய்துள்ளார்? யாரை போன்றுன்னு பார்த்தீங்கன்னா வீரமா முனிவர். இதில் தான் மிகப்பெரிய எழுத்து சீர்திருத்தம் செய்தவர் வீரமா முனிவர். தந்தை பெரியாரும் எழுத்து சீர்திருத்தம் செஞ்சிருக்காரு. அது எம்ஜிஆர் காலத்துல சில எழுத்து சீர்திருத்தங்கள் நடைமுறைப்படுத்தப்பட்டது. கீழ்கண்ட எந்த நூலில் இலக்கிய செய்தி மற்றும் அறிவியல் செய்திகளை உள்ளடக்கியுள்ளது? அது எந்த நூல்?
இதில் அகர முதலி ரிலேட்டடான கேள்வி. அகர முதலி, நிகண்டுகள், அகராதி. கீழ்கண்ட எந்த நூலில் இலக்கிய செய்தி மற்றும் அறிவியல் செய்திகள் உள்ளடக்கியுள்ளது? அது எந்த நூல்னு பார்த்தீங்கன்னா அபிதான சிந்தாமணி என்பது சரியான ஒன்று. சரியான நிறுத்தற்குறிகள் இடப்பட்ட தொடரை கண்டறிக. அடடா அப்படின்னு வர்றப்பவே நமக்கு என்ன வரும்னு பாருங்க. ஆப்ஷனில் எவ்வளவு சிற்பங்கள், இது தவறு, இது தவறு, இது தவறு. இதில் சரியான ஒன்று அடடா வியப்புக்குறி எவ்வளவு சிற்பங்கள் என்பதுதான் சரியான விடையாகும். வருக வருக இது எவ்வகை தொடர்? வருக வருக இது எவ்வகை தொடராகும்? இதுல வருக வருக அப்படிங்கிறது அடுக்கு தொடரை குறிக்கும். அடுக்கு தொடர் இரட்டை கிளவி. இதுல உங்களுக்கு அடுக்கு தொடரை பிரித்தால் பொருள் தரும், இரட்டை கிளவியில பொருள் வராதுங்கிறது தெரியும். வீரமாமுனிவர் அவர்கள் தமிழகம் வந்த ஆண்டு எந்த ஆண்டு? வீரமாமுனிவர் தமிழகம் வந்த ஆண்டு எந்த ஆண்டு? வீரமாமுனிவர் ஆன்சர் சரிதான், கிபி 1710 ஆண்டு தமிழகம் வந்தார். வீறுநடை செம்மொழி தமிழ்மொழி உலகம் வேரூன்றிய நாள் முதல் உயிர்மொழி என்று தமிழின் பெருமையை பறைசாற்றியவர் யார்? வீறுநடை செம்மொழி தமிழ்மொழி உலகம் வேரூன்றிய நாள் முதல் உயிர்மொழி. ஆன்சர் சரிதான். அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பாவலரேறு பெருஞ்சித்திரனார் என்பது சரியான விடை. நிறுத்தற்குறிக அறிக இதுல எது சரியானது? இப்போ 2 பேர் கொடுத்துருக்காங்க, இல்லை ஒருத்தரே இருந்தால் அதற்கு என்ன வரும்னு பாருங்க. இதில் நல்லவன் வாழ்வான் தீயவன் தாழ்வான், இது தவறு தான். இதில் ஆச்சரியக்குறி நல்லவன் வாழ்வான், இதில் காமா எதுவுமே வரல. இதில் பார்த்தீங்கன்னா நல்லவன் வாழ்வான் செமிகோலன் வச்சு தீயவன் தாழ்வான் முற்றுப்புள்ளி. ஆப்ஷன் ஏ தான் வந்து இதற்கு சரியான விடை. அவன் வந்தது இது என்ன வலுவை சாரும்? அவன் வந்தது இதில் கண்டிப்பாக என்ன வரும்? திணை வலுவை சாரும். அவன் வந்தது என்பது திணை வலுவாகும். திருக்குறளின் எந்த 2 அதிகாரத்தை வீரமாமுனிவர் அவர்கள் லத்தீன் மொழியில் மொழிபெயர்த்தார்? திருக்குறள 2 அதிகாரத்தை வீரமாமுனிவர் லத்தீன் மொழியில் மொழிபெயர்த்தார். அது எந்தெந்த அதிகாரம்? ஆன்சர் சரிதான், அறத்துப்பால் மற்றும் பொருட்பால் அதிகாரத்தை வீரமாமுனிவர் லத்தீன் மொழியில் மொழிபெயர்த்துள்ளார். செந்தமிழ் சொற்பிறப்பியல் அகரமுதலி எழுதியவர் யார்? செந்தமிழ் சொற்பிறப்பியல் அகரமுதலி எழுதியவர் ஆன்சர் தேவநேய பாவாணர் என்பது சரியான விடை. ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் எது? ஈஸ்ட்மன் என்பார் படச்சுருள் தயாரிக்கும் முறையை அப்படியே ஆப்ஷன்ல பாருங்க. இதுல கண்டுபிடித்தனர், கண்டுபிடித்தன, கண்டுபிடித்தது இது ஒருமையில் வர்றதுனால ஈஸ்ட்மன் என்பார் படச்சுருள் தயாரிக்கும் முறையை கண்டுபிடித்தார் என்பதுதான் சரியான விடை. தமிழ் செய்யுட்கலம்பகம் என்பது மொத்தம் எத்தனை செய்யுட்கள் அடங்கிய நூல் தொகுப்பாகும்? ஜி.யு. போப் அவருடையது. தமிழ் செய்யுட்கலம்பகம் என்பது மொத்தம் எத்தனை செய்யுட்கள் அடங்கிய நூலின் தொகுப்பு? ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா 600 செய்யுட்கள் அடங்கிய நூலின் தொகுப்பு தான் தமிழ் செய்யுட்கலம்பகமாகும். மரபு பிழையற்ற தொடரை தேர்ந்தெடு. இதில் நம்ம பார்த்தோன்னே சொல்லிடுவோம், சிங்க குருளை. இதுக்கு புலிப்பரல் என்று வரணும். இதில் சிங்க குருளை என்பது மரபு பிழையற்ற தொடராகும். வீரமாமுனிவர் அவர்கள் இறந்த இடமான அம்பலக்காடு உள்ள மாநிலம் எது? வீரமாமுனிவர் அம்பலக்காடுங்கிற இடத்துல இறந்தாரு. அந்த அம்பலக்காடு உள்ள மாநிலம் எந்த மாநிலம்? ஆன்சர் சரிதான், அம்பலக்காடு உள்ள மாநிலம் கேரளா என்பது சரியான விடையாகும். அகர முதலி ஒன்றை நாளும் படித்து வருவா என பாடிய புலவர் யார்? அகர முதலி ஒன்றை நாளும் படித்து வருவா என பாடிய புலவர் ஆன்சர் சரிதான். யாருன்னு பார்த்தீங்கன்னா பாரதிதாசன் ஆவார். ஒருமை பன்மை பிழையற்ற வாக்கியத்தை கண்டறிக. நீவீர் அப்படின்னு வந்தாவே உங்களுக்கு இப்போ ஞாபகம் வந்திருக்கணும். ஆப்ஷன்ல பகைவேர் நீவீர் அல்லர் அல்லோம் அல்ல இதெல்லாம் வந்து தவறான ஒன்று.
பகைவர் நீவீர் அல்லீர் என்பது சரியான விடையாகும். பிழை நீக்கி எழுதுக. சிங்க குட்டியையும் யானை குட்டியையும் பார்த்தேன். இப்ப தான் பார்த்தோம், சிங்கத்துக்கு என்ன வரும், யானைக்கு என்ன வரும். ஆப்ஷன்ல ஆன்சர் சரிதான். சிங்க குருளையையும் யானை கன்றையும் பார்த்தேன். ஆப்ஷன் ஏ வந்து சரியான பதில். இனிமையும் நீர்மையும் தமிழ் எனலாகும் என்ற வரி இடம்பெற்றுள்ள நிகண்டு நூல் எது? இனிமையும் நீர்மையும் தமிழ் எனலாகும் என்ற வரி இடம்பெற்றுள்ள நிகண்டு நூல். இது அடிக்கடி கேட்கப்பட்ட ஒரு முக்கியமான கேள்வி. இந்த நிகண்டு பார்த்தீங்கன்னா பிங்கள நிகண்டுல தான் இனிமையும் நீர்மையும் தமிழ் எனலாகும் என்ற வரி இடம்பெற்றுள்ளது. பாவாணர் கோட்டம் அமைந்துள்ள இடம் எந்த இடம்? பாவாணர் கோட்டம் அமைந்துள்ள இடம் எது? ஆப்ஷன்ல ஆன்சர் சரிதான். முரம்புல தான் பாவாணர் கோட்டம் அமைந்துள்ளது. ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் எது? பெண்கள் எல்லா துறையிலும் பணிபுரிகின்றாள். பன்மையில வந்திருக்கு, இது தவறு. இது அக்னியில் பணிபுரிகின்றன, பணிபுரிகின்றது, இதெல்லாம் வந்து தவறான ஒன்று. பெண்கள் எல்லா துறையிலும் பணிபுரிகின்றனர். ஆப்ஷன் டி வந்து சரியான பதிலாகும். உவேசா அவர்கள் பதிப்பித்த நூல்கள் மொத்தம் எத்தனை? இதுல உலாவில் எத்தனை பதிப்பிச்சிருக்காரு, வெண்பாவில் எத்தனை, இது மாதிரியெல்லாம் ஓல்டு புக்கில் நீட்டாக கொடுத்துருப்பாங்க. உவேசா பதிப்பித்த நூல்கள் மொத்தம் எத்தனைன்னு பாருங்க, 80 என்பது சரியான விடையாகும். தேவநேய பாவாணரின் சிறப்பு பெயர்களில் தவறானது எது? பாவாணரின் சிறப்பு பெயர்களில் தவறானது எது? ஆப்ஷன்ல ஆன்சர் சரிதான். இவர் வந்து தெய்வ ஞாயிறு என்று அழைக்கப்படுகிறார் என்பது தவறு. செந்தமிழ் ஞாயிறு, மொழி ஞாயிறு, தமிழ் மானங்காத்தவர், இவருக்கு ஒரு பேரு, அதாவது எத்தனை சிறப்பு பெயரால் அழைக்கப்படுகிறார்னு ஒரு கேள்வியும் இருக்கு. அதையும் நம்ம பார்க்க போறோம். கீழ்கண்ட எந்த நூலில் 99 வகையான பூக்களின் பெயர்கள் இடம்பெற்றிருந்தன? கீழ்கண்ட எந்த நூலில் 99 வகையான பூக்களின் பெயர்கள் இடம்பெற்றிருந்தன? ஆன்சர் சரிதான். யாரு எதுன்னு பார்த்தீங்கன்னா குறிஞ்சிப்பாட்டு நூலில் இடம்பெற்றது. குறிஞ்சிப்பாட்டு இயற்றியவர் யாருன்னு உங்களுக்கு தெரியும், கபிலர் என்பது சரியான விடை. மரபு பிழையற்ற காய்களின் இளமை பெயர் காண்க. வாழை, மா, அவரை, கத்தரி, இதுல மரபு பிழையற்ற இளமை பெயர் ஆன்சர் சரிதான். எதுன்னு பார்த்தீங்கன்னா கத்தரி பிஞ்சு. அதே மாதிரி அவரை பிஞ்சுமம், மாவடு, வாழைக்கச்சல், இதில் கத்தரி பிஞ்சு என்பது சரியான இளமை பெயர். வீரமாமுனிவர் அவர்களின் நூல்களில் சரியானது எது? தமிழின் முதலகராயான சதுரகராதி, ஆட்டனத்தி, ஆதிமந்தி. இது யாருன்னு தெரியும் உங்களுக்கு, கண்ணதாசன். உரைநடை நூல்கள், மொழிபெயர்ப்பு நூல்கள், பரமார்த்த குருகதைகள், தொன்னூல் விளக்கம், இதையெல்லாம் இயற்றியவர். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி வந்து சரியான ஒன்று. சதுரகராதி, அதே மாதிரி உரைநடை மொழிபெயர்ப்பு நூல்கள், பரமார்த்த குருகதைகள், தொன்னூல் விளக்கம், இதெல்லாம் வந்து வீரமா முனிவர்கள் இயற்றிய நூல்களில் சரியானது. ஆப்ஷன் சி வந்து சரியான விடை. ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் எது? இதுல பார்த்தவுடனே என்ன, மாங்காய்கள். அப்படியே ஆப்ஷன்ல பாருங்க, மாங்காய்கள் மட்டுமே வடுப்படுகிறது. இதுல மாங்காய் மட்டுமே வடுப்படுகின்றன, வடுவாகிறது, இதெல்லாம் தவறு. மாங்காய்கள் மட்டுமே வடுப்படுகின்றன என்பது ஆப்ஷன் பி தான் வந்து சரியான தொடராகும். தமிழ் விடு தூது நூலை முதலில் பதிப்பித்தவர் யார் மற்றும் எந்த ஆண்டு? தமிழ் விடு தூது நூலை முதலில் பதிப்பித்தவர் உவேசா. அப்போ எந்த ஆண்டு? ஆப்ஷன்ல ஆன்சர் சரிதான். உவேசா அவர்கள் 1930ஆம் ஆண்டு பதிப்பித்தார் தமிழ் விடு தூது நூலை. மரபு பிழையற்ற சொல்லை கண்டறிக. எருது. எருது என்ன பண்ணும்? எருது எக்காலமிடும் என்பது சரியான விடை. எழுவரின் கொடை பெருமை மற்றும் பெருஞ்சித்திரனார் பாடலிலும் பதிவு செய்யப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. அது எந்த நூல்னு ஆப்ஷன்ல பாருங்க. எழுவரின் கொடை பெருமை எந்த நூல் மற்றும் பெருஞ்சித்திரனாரும் பாடல்லையும் எழுவரின் கொடை பெருமையை பதிவிட்டிருக்காரு. ஆப்ஷன்ல அப்படியே ஆன்சர் பாருங்க. ஆன்சர் சரிதான். எழுவரின் கொடை பெருமை சிறுபானாற்று படையிலும்
பெருஞ்சித்திரனாரின் பாடலிலும் பதிவு செய்யப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது என்பது சிறுபானாற்றுப்படை என்பது சரி. ஒருமை பன்மை பிழையற்ற தொடரை தேர்வு செய்க. நான் நட்ட மரங்கள் அனைத்தும் அப்படி பாருங்க, வளர்ந்தது, வளர்ந்தான், வளர்கின்றது. இதுல சரியான ஒன்று பார்த்தீங்கன்னா நான் நட்ட மரங்கள் அனைத்தும் வளர்ந்தன என்பது சரியான விடை. கனிச்சாறு நூலானது எத்தனை தொகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது? இதுவும் கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. கனிச்சாறு நூல் எத்தனை தொகுதி? ஆன்சர் சரிதான், 8 தொகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் ஆக்குக. பெண்கள் கல்வியும் ஈகையும் செய்வதாக குறிப்பிட்டுள்ளார் கம்பர் விருந்தும் ஈகையும். இது அப்படியே பாட்டே வாங்க. இதுல சரியான ஒன்று ஆன்சர் சரிதான், ஆப்ஷன் டி தான். கல்வியும் செல்வமும் பெற்ற பெண்கள் விருந்தும் ஈகையும் செய்வதாக கம்பர் குறிப்பிட்டுள்ளார் என்பதுதான் ஒழுங்குபடுத்தப்பட்ட சொற்றொடராகும். ஒருமை பன்மை பிழை நீக்குக. லக்ஷ்மி கூப்பிடுகிறார்கள், கூப்பிடுகிறது, கூப்பிடுவார், கூப்பிடுவாள். இதுல சரியான ஒன்று என்ன வரும்? ஆன்சர் சரிதான், அதாவது லக்ஷ்மி கூப்பிடுவாள் என்பது சரியான தொடராகும். ஜியு போப் அவர்கள் தென்னிந்தியாவிற்கு வந்த ஆண்டு எந்த ஆண்டு? போப் அவர்கள் தென்னிந்தியாவிற்கு வந்த ஆண்டு எந்த ஆண்டு? ஆன்சர் 1839 ஆண்டு போப் அவர்கள் வந்தார். காந்தியடிகள் யார் எழுதிய நூல் தம்மை கவர்ந்ததாக கூறியுள்ளார்? காந்தியடிகள் யார் எழுதிய நூல் தம்மை கவர்ந்ததாக கூறியுள்ளார்? ஆப்ஷன்ல கரெக்ட் தான், ஜியு போப் எழுதிய தமிழ் கையேடு நூல் தன்னை கவர்ந்ததாக காந்தியடிகள் குறிப்பிட்டுள்ளார். எங்கு ஊவேசா அவர்களுக்கு திருவுருவச் சிலை அமைக்கப்பட்டுள்ளது? ஊவேசா அவர்களுக்கு திருவுருவச் சிலை அமைக்கப்பட்டுள்ள இடம் ஆப்ஷன்ல அப்படி பாருங்க. ஆன்சர் கரெக்ட் தான், அதாவது சென்னை மாநில கல்லூரியில் ஊவேசா அவர்களுக்கு திருவுருவச் சிலை அமைக்கப்பட்டுள்ளது. ஒருமை பன்மை பிழையற்ற தொடரை சுற்றுக. அன்று எப்போ வரும், அல்ல எப்போ வரும், அல்லன் எப்போ வரும், இதெல்லாம் சூப்பரா பார்த்துருப்பீங்க. அப்படியே ஆப்ஷன்ல பாருங்க. ஆன்சர் சரிதான், அவன் கவினன் அல்லன் என்பதுதான் சரியான ஒன்று. இதே பெண்ணா இருந்தா அல்லல் அப்படின்னு வந்திருக்கும். இது கவினன் அல்ல, அன்று, அவன் கவினன் அன்று, இதெல்லாம் தவறான ஒன்று. அவன் கவினன் அல்லன் என்பது சரியான விடையாகும். பாவாணர் எந்த கட்டுரையில் வித்துவகை, வேர்வகை, அரித்தாள் வகை, காய்ந்த இலைவகை போன்ற பல்வேறு பொருட்களின் வகைகளை பற்றி கூறியுள்ளார்? அவர் எழுதிய எந்த கட்டுரையில்? ஆன்சர் சரிதான், பாவாணர் எந்த கட்டுரையில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ் சொல்வளம் கட்டுரையில் தான் வித்துவகைனா, வேர்வகை, அரித்தாள் வகை, காய்ந்த இலை வகை போன்ற பல்வேறு பொருட்களின் வகைகளை பாவாணர் தமிழ் சொல்வள கட்டுரையில் பற்றி கூறியுள்ளார். யார் நடத்திய தமிழ் ஆராய்ச்சி மாநாட்டில் சர்க்குணர் கிறித்தவமும் தமிழும் என்ற பொருள் குறித்து உரையாற்றினார்? அது யார் நடத்திய தமிழ் ஆராய்ச்சி மாநாடு? ஆன்சர் சரிதான், மீனாட்சி சுந்தரனார். அவர் நடத்திய அந்த தமிழ் ஆராய்ச்சி மாநாட்டில் தான் சர்க்குணர் என்ன பண்றாரு, கிறித்துவமும் தமிழும் என்று பொருள் குறித்து உரையாற்றினார். ஆப்ஷன் பி சரியான ஒன்று. சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் ஆக்குதல். அப்படியே ஆப்ஷன்ல பாருங்க. ஆக்குவோம் இல்லாமை கல்லாமையை, இல்லாமை ஆக்குவோம் கல்லாமையை. ஆன்சர் சரிதான், கல்லாமையை இல்லாமை ஆக்குவோம் என்பது சரியான தொடராகும். மரபு பிழையற்றதை எடுத்து எழுதுக. இது வினை மரபுல, இதற்கு என்ன வரும்? மரபு பிழையற்றது. மரபு பிழையற்றது ஆன்சர் சரிதான், கூடை முடைந்தான் என்பது சரி. அம்பு எய்தினான், இது சார்ந்து கேள்விகள் இருக்குது, அதனால கூடை முடைந்தான் என்பது சரியான தொடராகும். ஜியு போப் அவர்கள் முதலில் தமிழ் சொற்பொழி மாற்றிய இடம் எந்த இடம்? போப் அவர்கள் முதல்ல தமிழ்ல சொற்பொழி மாற்றிய இடம்
ஆப்ஷன்ல சாந்தோம் என்பது சரியான விடையாகும். மகோ மகோபாத்தியாயா என்று அழைக்கப்பட்டவர் யார்? மகா மகோபாத்தியாயா என்று அழைக்கப்பட்டவர் யார்? மகா மகோபாத்தியாயா என்று அழைக்கப்பட்டவர், ஆன்சர் சரிதான், ஊவேசா அவர்கள் என்பது சரியான விடை. வீரமாமுனிவர் தமிழ் முனிவர்களுள் ஒருவராக விளங்குகின்றார் என்று வீரமாமுனிவருக்கு புகழாரம் சூட்டியவர் யார்? வீரமாமுனிவர், இது கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ராபி சேதுப்பிள்ளை. இவர் என்னென்னு அழைக்கப்படுகிறார்? சொல்லின் செல்வர் என்று அழைக்கப்படுவர். இது அடிக்கடி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. இதே சொல்லின் செல்வன் என்று போற்றப்படுபவர் யார் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. அதற்கு அனுமன் என்பது சரியான பதில். கூற்றை கவனி. என் அம்மை வந்தாள் என்று மாட்டை பார்த்து கூறுவது எவ்வகை வலுவமைதி? என் அம்மை வந்தாள் என்று மாட்டை பார்த்து கூறுவது இது திணை வலுவமைதி என்பது சரியான விடை. ஊவேசா நூலகம் எப்போது தொடங்கப்பட்டது? ஊவேசா நூலகம் தொடங்கப்பட்ட ஆண்டு எந்த ஆண்டு? ஆன்சர் ஊவேசா நூலகம் தொடங்கப்பட்ட ஆண்டு 1942 ஆண்டாகும். பாவாணர் நூலகத்தை அமைத்தவர் யார்? சரி, பாவாணர் நூலகத்தை அமைத்தவர் யார்? ஆன்சர் சரிதான், பாவாணர் நூலகம் அமைத்தவர் ரா இளங்குமரனார் என்பது சரியான விடை. சொற்களை ஒழுங்குபடுத்துக. பறிக்கப்பட்ட பரந்த நின்ற என்மனம் மலரை போல மரக்கிளையிலிருந்து வாடுகிறது. இதற்கு ஒழுங்குபடுத்தப்பட்ட தொடர் என்ன வரும்? அப்படியே ஆப்ஷன்ல பாருங்க. இதுல தவறு தவறு தவறு. சரியான ஒன்று, என் மனம் பறந்து நின்ற மரக்கிளையிலிருந்து பறிக்கப்பட்ட மலரை போல வாடுகிறது. ஆப்ஷன் ஏ தான் இதற்கு சரியான விடையாகும். பால் என்னும் சொல்லுக்கு பொருந்தி வரும் வினை மரபு என்ன? பால் குடித்தானா, பருகினானா, விழுங்கினானா, சாப்பிட்டானா? ஆப்ஷன்ல ஆன்சர் சரிதான், பால் பருகினான் என்பது சரியான விடை. தேம்பாவணி நூலின் ஆசிரியர் யார்? தேம்பாவணியை இயற்றியவர் ஆன்சர் வீரமாமுனிவர் என்பது சரியான விடை. தேவநேய பாவாணரின் தமிழ் சொல்வனம் என்னும் கட்டுரை எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது? தமிழ் சொல்வனம் என்ற கட்டுரை எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது? ஆன்சர் கரெக்ட் தான், அவரோட சொல்லாய்வு கட்டுரைகள் என்ற நூலில் தான் தமிழ் சொல்வளம் என்னும் கட்டுரை இடம்பெற்றுள்ளது. மீனாட்சி சுந்தரனாரிடம் தமிழ் தாத்தா ஊவேசா பாடம் பயின்ற முறை எந்த முறை? மீனாட்சி சுந்தரனாரிடம் தமிழ் தாத்தா ஊவேசா பாடம் பயின்ற முறை அப்படியே ஆப்ஷன்ல பாருங்க. அது பழைய முறையிலேயே உயர்நிலை கல்வி முறையில் பயின்றார். ஆப்ஷன் சி தான் சரியான விடையாகும். சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் ஆக்குக. உயிரெழுத்துக்கள் பிறக்கின்றன, 12 கழுத்தை இடமாக கொண்டு. இதில் அப்படியே பாருங்க. ஆன்சர் சரிதான், உயிரெழுத்துக்கள் 12 கழுத்தை இடமாக கொண்டு பிறக்கின்றன என்பதுதான் ஒழுங்குபடுத்தப்பட்ட சொற்றொடராகும். கத்துங்குயிலோசை சற்றே காதிர் பட வேணும். இதை பாடியவர் பாரதியார். இதில் வந்துள்ள வலுவமைதி என்ன? கத்துங்குயிலோசை. ஆன்சர் சரிதான், என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுல மரபு வலுவமைதி வந்துள்ளது. ஜியு போப் அவர்கள் வாழ்ந்த காலம் எந்த காலம்? பிறப்பு இறப்பு ஆண்டுகள். ஆன்சர் சரிதான், அவர்கள் ஜியு போப் அவர்கள் வாழ்ந்த காலம் 1820 முதல் 1908 ஆண்டு வரையாகும். தமிழ் தாத்தா ஊவேசா அவர்களுக்கு அவர் ஆசிரியர் வைத்த பெயர் என்ன? அவர் ஆசிரியர் யாருன்னு பார்த்தோம், மீனாட்சி சுந்தரனார். அவர் வைத்த பெயர் என்ன? ஆப்ஷன்ல அவர் வைத்த பெயர் பார்த்தீங்கன்னா சாமிநாதன் என அழைத்தார்.
எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதுதல். இதுல தன்வினை, பிறவினை, செய்வினை, செயற்பாட்டு வினையில செய்வினையை தேர்ந்தெடு. ஆப்ஷன்ல செய்வினை வாக்கியம் எது? இது கண்ணன் நேற்று வந்தான், இது நாற்காலி, மலையில் நனைந்தான், இதெல்லாம் தவறு. கவிதா உரை படித்தால் என்பது செய்வினை வாக்கியமாகும். நிறுத்தற்குறிகளை அறிதல் எது சரியானது? ஓ என்னை அறியாமல் தூங்கி விட்டேனோ, இதற்கு சரியான ஒன்று பார்த்தோன்னே சொல்லிடுவீங்க. ஆன்சர் சரிதான். அதாவது ஓ என்னை அறியாமல் தூங்கி விட்டேனோ, ஆப்ஷன் ஏ தான் இதற்கு சரியான விடை. பாவலரேறு எனும் சிறப்பு பெயருடையவர் யார்? வாணிதாசன் பார்த்தீங்கன்னா பாவலர் மணின்னு அழைக்கப்படுகிறார். பாவலரேறு ஆன்சர் சரிதான். அதாவது பாவலரேறு பெருஞ்சித்திரனார் என்று போற்றப்படுபவர் பெருஞ்சித்திரனார் தான். வீரமாமுனிவர் திருச்சியை ஆண்ட எந்த மன்னரை சந்தித்து உரையாடுவதற்காக 2 மாதங்களில் உருது மொழியை கற்றுக்கொண்டார்? வீரமாமுனிவர் திருச்சியை ஆண்ட சந்தா சாஹிப் என்னும் மன்னரை சந்திப்பதற்காகத்தான் 2 மாதங்களில் உருது மொழியை கற்றுக்கொண்டார். அவரோட உருதுல உரையாடத்தான் உருது மொழியை கற்றுக்கொண்டார். உவேசா அவர்களிடம் தான் வைத்திருந்த ஓலைச்சுவடிகளை எந்த நாளின் விடியற்காலையின் போது ஆற்றில் விடுவதாக அந்த முதியவர் கூறினார். இவர் இந்த ஓலைச்சுவடிகளை தேடி தமிழகம் பூரா அலைவார். அப்போ கொடுமுடிங்கிற இடத்துல தான் அந்த ஓலைச்சுவடி இருக்குதுன்னா, ஆனால் அவர் தரமாட்டார். நான் இதை ஆற்றுல விட போகிறேன் அப்படின்னு சொல்லுவார். அது எந்த நாள்? ஆன்சர் சரிதான். அது ஆடி மாசத்தின் 18ஆவது நாள். ஆடி 18 என்பது சரியான விடை. கீழ்கண்டவற்றுள் பெருஞ்சித்திரனார் எழுதிய நூல்கள் எவை? உலகியல் 100, பாவிய கொத்து, நூறாசிரியம், மகுபுக வஞ்சி, பள்ளிப்பறவைகள். இதுல பெருஞ்சித்திரனார் இயற்றிய நூல்கள் எவை? ஆன்சர் சரிதான். இதுல அனைத்து நூல்களும் பெருஞ்சித்திரனாரால் இயற்றப்பட்ட நூல்களாகும். உவேசா அவர்கள் பதிப்பித்த உலா நூல்கள் மொத்தம் எத்தனை? அந்த 80 நூல்கள்ல உலா நூல்கள் மட்டும் மொத்தம் எத்தனை? ஆன்சர் சரிதான். அவர் உலா நூல்கள் பார்த்தீங்கன்னா 9 உலா நூல்களை பதிப்பித்துள்ளார். செயற்பாட்டு வினைத்தொடரை கண்டறிக. பட்டது பார்த்தவொன்னே நம்ம சொல்லிடலாம். இதுல தோசை வைக்கப்பட்டது என்பதுதான் செயற்பாட்டு வினை வாக்கியமாகும். உலக முதன்முதல் தமிழ், இந்திய மொழிகளுக்கு மூலமும் வேறும் தமிழ், திராவிட மொழிகளுக்கு தாய்மொழி தமிழ் என வாழ்நாள் முழுவதும் ஆய்வு செய்து நிறுவிய செம்மல் யார்? உலக மொழி முதல் மொழியே தமிழ், இந்திய மொழிகளுக்கு மூலமும் வேறுமும் தமிழ், திராவிட மொழிகளுக்கு தாய்மொழி தமிழ் என வாழ்நாள் முழுவதும் ஆய்வு செய்து நிறுவிய செம்மல். ஆன்சர் சரிதான். அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா தேவநேய பாவாணர் ஆவார். நடுவண் அரசு உவேசா அவர்களின் தமிழ் தொண்டினை பெருமைப்படுத்தும் வகையில் எந்த ஆண்டு அஞ்சல் தலையை வெளியிட்டு சிறப்பித்துள்ளது? உவேசா அவர்களுக்கு அஞ்சல் தலை வெளியிடப்பட்ட ஆண்டு? ஆன்சர் 2006ஆம் ஆண்டு என்பது சரியான பதில். செல்வி செய்தால் என்பதன் பிறவினை என்ன? செல்வி செய்தால் இதனுடைய பிறவினையா என்ன வரும்? ஆப்ஷன்ல ஆன்சர் சரிதான். செல்வி செய்வித்தால் என்பதுதான் பிறவினை வாக்கியமாகும். உண்ட வீட்டிற்கு ஏதாவது செய்தல் வேண்டும், உட்கார்ந்து கொண்டு உண்டு செல்வது நன்றாகாது என்ற உணர்வுடன் வாழ்ந்தவர் யார்? உண்ட வீட்டிற்கு ஏதாவது செய்தல் வேண்டும், உட்கார்ந்து கொண்டு உண்டு செல்வது நன்றாகாது என்று உணர்வுடன் வாழ்ந்தவர். ஆன்சர் சரிதான். அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா தேவநேய பாவாணர், தேவநேயர் என்பது சரியான விடை. 20ஆம் நூற்றாண்டில் படங்களுடன் கூடிய முதல் அகரமுதலி அல்லது தமிழ் அகராதையை வெளியிட்டவர் யார்? 20ஆம் நூற்றாண்டுல படங்களுடன் கூடிய முதல் அகரமுதலி அல்லது தமிழ் அகராதி இதை வெளியிட்டவர். ஆன்சர் சரிதான். யாருன்னு பார்த்தீங்கன்னா ராமநாதன் அவர்கள். போப் அவர்கள் எந்த வயதின் போது தமிழகத்தில் சமய பணியாற்ற தேர்ந்தெடுக்கப்பட்டார்? சமய பணியாற்றிய தேர்ந்தெடுக்கப்பட்ட போது போப்பின் வயது
ஆப்ஷன்ல 19வது அகவை என்பது சரியான விடை. எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதுதல்? கமலா சிலப்பதிகாரம் கற்றாள். இது எந்த வகை வாக்கியமா வரும்? கண்டிப்பா அவங்க தான் கத்துக்கிறாங்க. இது செய்வினை வாக்கியம் என்பது சரியான விடை. சூடாமணி நிகண்டின் ஆசிரியர் யார்? சூடாமணி நிகண்டின் ஆசிரியர் ஆன்சர் சரிதான். சூடாமணி நிகண்டின் ஆசிரியர் மண்டல புருடர் என்பது சரியான விடையாகும். தஞ்சையில் மொத்தம் எத்தனை ஆண்டுகள் ஜி.யு. போப் அவர்கள் சமயம் பணியாற்றினார்? தஞ்சையில் மொத்தம் எத்தனை ஆண்டுகள் ஜி.யு. போப் அவர்கள் சமய பணியாற்றினார்? தஞ்சை வருவார், சாந்தோம்ல இருந்தார், அப்புறம் உதகமண்டலம் போனார். தஞ்சையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8 ஆண்டுகள் சமய பணியாற்றினார் ஜி.யு. போப். தேவநேய பாவாணர் அவர்கள் உயர்தனி செம்மொழி என்னும் நூலை கீழ்கண்ட எம்மொழியில் எழுதினார்? உயர்தனி செம்மொழி என்னும் நூலை கீழ்கண்ட எந்த மொழியில் பாவாணர் எழுதினார்? ஆன்சர் சரிதான், அது ஆங்கிலத்தில் இயற்றினார். வாக்கிய அமைப்பினை கண்டறிக. தமிழ் பற்று தமிழறிஞர்களால் வளர்க்கப்பட்டது. கண்டிப்பா இது என்ன வாக்கியம்? செயப்பாட்டு வினை வாக்கியமாகும். கீழ்கண்டவற்றுள் கட்டளை தொடர்கள் எவை? அப்படியே ஆப்ஷன்ல பாருங்க. அகராதியில் காண்க, படம் தரும் செய்தியை பத்தியாக தருக, காட்சியை கண்டு கவினுரை எழுதுக. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 1, 2, 3 இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கட்டளை தொடரா வரும் வாக்கியமா. புயலின் போது வெளியே செல்ல வேண்டாம், இது தவறு. இதுல 1, 2, 3 ஆகிய 3ம் கட்டளை தொடர்கள். ஆப்ஷன் சி இதற்கு சரியான விடை. திருக்குறள் நூலை மட்டுமே போப் அவர்கள் எத்தனை ஆண்டுகள் வரை படித்து சுவைத்து பின்னர் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தார்? போப் அவர்கள் திருக்குறளை 40 ஆண்டுகள். ஆப்ஷன் ஏ, இது அடிக்கடி கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. ஆப்ஷன் ஏ 40 ஆண்டுகள் போப் அவர்கள் படித்து சுவைத்தார். தமிழில் தோன்றிய முதல் அகரமுதலி எது? தமிழில் தோன்றிய முதல் அகரமுதலி, இதுவும் முக்கியமான கேள்வி. சதுரகராதி இயற்றியவர் யாருன்னு உங்களுக்கு தெரியும், வீரமா முனிவர் என்பது சரியான விடையாகும். அடுத்த ஒன்று, வீரமா முனிவரின் இயற்பெயர் என்ன? அப்படி ஆப்ஷன்ல பாருங்க. வீரமா முனிவரின் இயற்பெயர் கான்ஸ்டாண்டின் ஜோசப் பெஸ்கி. ஆப்ஷன் ஏ சரியான விடையாகும். ஒருமை பன்மை பிழையற்ற தொடரை தேர்ந்தெடுக்க. அல்ல அன்று, இது நம்ம நிறைய தடவை பார்த்துட்டோம். இது கண்டிப்பா என்ன வரும்? இது பழம் அன்று என்பது சரியான விடையாகும். அபிதான சிந்தாமணி என்ற நூலை எழுதியவர் யார்? இதுலதான் அறிவியல் செய்திகள்லாம் இருக்குன்னு பார்த்தோம். அபிதான சிந்தாமணி என்ற நூலை எழுதியவர் சிங்காரவேலனார் என்பது சரியான விடை. வீரமா முனிவர் இயற்றிய நூல்களில் கீழ்கண்டவற்றில் தவறான நூல் எந்த நூல்? ஆன்சர் சரிதான். இதுல ஞானோபதேசம், தொன்னூல் விளக்கம், திருக்காவலூர் கலம்பகம், சித்தேரி அம்மாள் அம்மானை. இதுல சித்தேரின்னு வராது, கித்தேரி அம்மாள், இதுதான் சரியானது. இதுல சித்தேரி அம்மாள் அம்மானை என்பது தவறான நூலாகும். செந்தமிழ் சொற்பிறப்பியல் அகரமுதலியின் முதல் தொகுதி வெளியிடப்பட்ட ஆண்டு எந்த ஆண்டு? செந்தமிழ் சொற்பிறப்பியல் அகரமுதலியின் முதல் தொகுதி வெளிவந்த ஆண்டு, ஆன்சர் சரிதான், 1985ஆம் ஆண்டு வெளிவந்தது. மொத்தம் எத்தனை சிறப்பு பெயர்கள் கொண்டு தேவநேய பாவாணர் அழைக்கப்படுகிறார்? அவருடைய சிறப்பு பெயர்கள் மொத்தம் எத்தனை? ஆன்சர் சரிதான், மொத்தம் 174 சிறப்பு பெயர்கள் கொண்டு அவர் அழைக்கப்படுகிறார். வீரமா முனிவருக்கு தமிழ் கற்பித்த புலவர் யார்? வீரமா முனிவருக்கு தமிழ் கற்பித்த புலவர் மதுரை சுப்ரதீப கவிராயர். ஆப்ஷன் பி சரியான விடை. கீழ்கண்டவர்களில் மீனாட்சி சுந்தரனாரின் மாணவர்கள் யார்? மீனாட்சி சுந்தரனாரின் மாணவர்கள்
ஆன்சர் சரிதான். உவேசா. தியாகராயர், குலாம் காதர்னு வரும். இதில் ஆறுமுக நாவலார் என்பது தவறான ஒன்று. ஆப்ஷன் பி வந்து இதற்கு சரியான விடையாகும். திருவள்ளுவரை உலக புலவர் என்று போற்றியவர் யார்? குலாம் காதர். திருவள்ளுவரை உலக புலவர் என்று போற்றியவர் ஆன்சர் சரிதான். யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜியு போப் அவர்கள் தான் திருவள்ளுவரை உலக புலவர் என்று போற்றியவராவார். முதியவர் ஆற்றில் வீசிய ஓலைச்சுவடிகள் நிகழ்ச்சியானது தற்போது தமிழ்நாட்டின் எந்த மாவட்டத்தில் நடைபெற்றது? அது எந்த இடம்னு பார்த்தீங்கன்னா கொடுமுடி. அது எந்த மாவட்டத்தில் நடைபெற்றது? ஆன்சர் சரிதான். ஈரோடு என்பது சரியான விடையாகும். கோவில்களில் தமிழில் வழிபாடு நடைபெற வேண்டும் எனவும் பிறப்பு இறப்பு தொடர்பான சடங்குகள் யாவும் தமிழில் நடைபெற வேண்டும் என வலியுறுத்தியவர் யார்? கோவில்களில் தமிழில் வழிபாடு நடைபெற வேண்டும், பிறப்பு இறப்பு தொடர்பான சடங்குகள் யாவும் தமிழில் நடைபெற வேண்டும் என வலியுறுத்தியவர் ஆப்ஷனில் ஆன்சர் சரிதான். யாருன்னு பார்த்தீங்கன்னா தேவநேய பாவாணர். ஆப்ஷன் சி வந்து இதற்கு சரியான விடையாகும். தமிழ் அகராதி என்ற நூலை எழுதியவர் யார்? தமிழ் அகராதி என்ற நூலை எழுதியவர் ஆன்சர் லெவிஸ் பாஸ்டில்ஸ் என்பவர் தான் தமிழ் அகராதி என்ற நூலை எழுதியவராவார். ஜியு போப் அவர்கள் எங்கு பணியாற்றிய போது திருவாசக நூலை படிக்க ஆரம்பித்தார்? ஜியு போப் அவர்கள் எங்கு பணியாற்றிய போது திருவாசக நூலை படிக்க ஆரம்பித்தார்? அது பார்த்தீங்கன்னா தஞ்சையில் பணியாற்றிய போது. ஆப்ஷன் பி வந்து சரியான விடை. தமிழ் இலக்கிய இலக்கணங்களை கவிதை வடிவிலிருந்து உரைநடையாக மாற்றிய புலவர் யார்? தமிழ் இலக்கிய இலக்கணங்களை கவிதை வடிவிலிருந்து உரைநடையாக மாற்றிய புலவர் ஆப்ஷன்ல யாருன்னு பாருங்க, வீரமா முனிவராவார். உவேசா அவர்கள் பதிப்பித்த வெண்பா நூல்கள் மொத்தம் எத்தனை? உவேசா அவர்கள் பதிப்பித்த வெண்பா நூல்கள் ஆப்ஷன்ல ஆன்சர் சரிதான். 13 வெண்பா நூல்களை பதிப்பித்தார். உலா 9 பார்த்தோம், வெண்பா நூல் 13 என்பது சரியான விடை. ஃப்ரெண்ட்ஸ், இந்த லைவ்ல பார்த்தீங்கன்னா ஒரு 100 கேள்விகள் பார்த்தோம். இதெல்லாம் கண்டிப்பாக உங்கள் ஃபுல் ரிவிஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறோம். தேங்க்யூ ஆல். அதே மாதிரி விருப்பப்பட்டீங்கன்னா உங்கள் மார்க்கை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.